மணிப்பூர்ல நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாஜகவை சொன்னாலும், கள்ளக்குறிச்சியில தமிழக அரசின் தோல்வியின் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்னாலும் அதுல நேரடி தொடர்பு அவர்களுக்கு கிடையாது. அதாவது முதலமைச்சர் சொல்லி அங்க யாரும் சாராயம் காய்ச்சல, புரியுங்களா? அதனால நேரடி. ஆனா இங்க இவரை பார்க்க வந்ததுக்கான கூட்டம். அப்ப வந்து குற்றச்சாட்டு இன்னைக்கு அரசு தரப்புல நினைக்கிறது, அவர் லேட்டா வந்தாரு, முன்னாடியே போனாரு, லைட்டா போனாரு, டான்ஸ் பண்ணாம, அவங்க மேல ஒரு அரசு தரப்புல தெளிவா ஐஏஎஸ் அதிகாரி அத்தனை பேருக்கு வந்து அவ்வளவு விளக்கம் சொல்றாங்க, அவர் மேல சொல்றாங்க. அப்ப அவரை பார்ட்டியா நீ ஆகும், அவர் கட்சியில வந்து அவர் தவிர ஒரு 4 பேரை நீங்க வந்து எஃப்ஐஆர். இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க சார். உடனே நடக்கிறது. நான் 40 பேர் இறந்திருக்கும் போது இப்படியான மனநிலையில மக்கள் இருப்பாங்களா? அவங்க போய் அவங்களோட நிக்கிறவங்களை பார்த்து அழுது சட்டையை பிடிச்சி புலம்பி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷனல் கனெக்டோட தான் அப்படி நிற்கக்கூடியவர் தான் விஜய், அப்படி நின்னவர் தான் விஜய். அதுக்காக கொண்டாடுறது தான் தமிழகம். இன்னைக்கு திமுக அவர் இருக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க அவரை என்ன டீல் பண்றீங்க? விஜய் அவர்கள் குறித்தே கேட்கல சார். புசி ஆனந்த் அவர்கள் புசி ஆனந்த் மேல எஃப்ஐஆர் இருக்குங்க சார். 7 நாள் தலைமறைவா இருக்காரு சார். ஆமாங்க, அவர் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தி இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன் சார். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கேள்விப்படாதீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அவங்க வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி தேர்றது அவங்களுடைய உரிமை. இது தலைமறைவு நாம தலை போட்டுக்கிடுவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவருடைய உரிமை. அவர் நீதிமன்ற விடுதலையை பெறுவது அவருடைய உரிமை. அவங்களுக்கு வந்து நாடு சட்டம் அரசமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இது வந்து அவங்க ஏதோ திருடி எடுத்துக்கிட்ட வாய்ப்பு இல்லை, அவங்க எல்லாரும் கொடுத்துருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயில்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி தெரியுமா? இந்திய அரசியல்வாதி எவ்வளவு பேர் பெயில்ல இருக்காங்க சொல்லுங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தியே கொஞ்சம் உரப்பா இல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், தமிழ் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் பெயில்ல இருக்கிறார் சார். சார் தேடும் எதிர்க்கட்சி தலைவர் பெயில்ல இருக்கிறார் சார். ராகுல் காந்தி அவர்கள் பெயில்ல இருக்கிறார் சார். என்ன சார் நீங்க சொல்றீங்க? இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் சார் பெயில்ல வெளியே இருக்கிறது நான் தப்பா சொல்லல சார். தலைமறைவுன்னு ஒண்ணு இருக்கு, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கல. பெயில் வாங்குறதுக்கான உரிமை இருக்குது, இது சட்டப்பூர்வமானது. அது he is exercising his legal right. அவ்வளவுதான். இல்ல இப்படியான ஒரு செய்தி நீங்க ஆசைப்படலாம். இல்ல சார், அவர் ஆசைப்பட ஜெயிலுக்கு அவர் சட்டப்படி கிடைக்கக்கூடிய உரிமைப்படி அவர் முன்ஜாமீன் வாங்கட்டும், அதெல்லாம் ரைட். அது கிடைக்காத போது தலைமறைவு வெளியே எங்கேயுமே அட்ரஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது நீங்க புரிஞ்சுக்கலாம்.